நிம்மதி இந்த ஒரு வார்த்தைக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பணம் வந்தால் நிம்மதி வரும், இந்த பிரச்சனை முடிஞ்சா நிம்மதி வரும், அவன் மாறிட்டான்னா நிம்மதி வரும். ஆனால் எவ்வளோ ஓடுனாலும் அந்த நிம்மதி மட்டும் இன்னும் கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கிற மாதிரி தோணும். ஏன் தெரியுமா? இந்த வீடியோ முடியும் போது நிம்மதியை பற்றி நீங்கள் நினைக்கிற விதமே மாறிடும். நிம்மதினா என்ன? நிம்மதிங்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் மனம் அமைதியாக இருக்கிறது தான் நிம்மதி. ஒரு கடலை பாருங்க, அதுக்கு மேலே பெரிய பெரிய அலைகள் இருக்கும், ஆனால் ஆழத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். வெளியில் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் உள்ள அமைதி இருந்தால் வாழ்க்கை லேசாகிரும். சரி, நிம்மதி ஏன் கிடைக்கல? நம்ம நிம்மதியை நமக்கே தெரியாமல் ஒரு 3 விஷயத்துக்காக விட்டு கொடுத்துட்றோம். முதலாவது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுங்கிற ஆசை. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு நினச்சா ஒரு நாள் உன்னை நீயே இழந்துருவ. ரெண்டாவது, கடந்த காலத்தை மறக்க முடியாமல் இருக்கிறது. நடந்தது நினச்சிக்கிட்டே இருந்தால் இன்னைக்கு இருக்கிற சந்தோஷமும் நம்ம கையிலேருந்து போயிடும். மூணாவது, எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது. இன்னும் நடக்காத விஷயத்துக்காக இன்னைக்கு இருக்கிற மன அமைதியை ஏன் இழக்கணும்? நிம்மதியை யாரும் திருடலை, நம்ம தான் அதை விட்டு கொடுத்துட்றோம். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு வயசானவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, நான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் அடையலை, ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் ரசிக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பதில் நிம்மதிக்கான முழு அர்த்தத்தையும் சொல்லுது. வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிட்டா நிம்மதி வராது, இருக்கிறத மதிச்சா நிம்மதி நம்மளை தேடி வரும். சரி, நிம்மதியை எப்படி அடையலாம்? தினமும் உனக்கு பிடிச்சவங்களோட கொஞ்ச நேரம் செலவு பண்ணு. உன்னை மற்றவங்களோட ஒப்பிடுற பழக்கத்தை குறை. உன்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்லு. முக்கியமா உன் மனசுக்கு வலி தர்ற மனிதர்களையும் நினைவுகளையும் மெதுவாக விட கற்றுக்கோ. சில நேரம் விட்டு கொடுக்கறது தான் நிம்மதியை வாங்குறதுக்கான ஒரே வழி. கடைசியில் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வை, நிம்மதிங்கிறது வெளியிலேருந்து வர்ற பரிசு இல்லை, அது உள்ள இருந்து வர்ற ஒரு உணர்வு. நீ உன்னை ஏற்றுக்கிற நாளில் இருந்து நிம்மதி உன்னை விட்டு போகாது. நன்றி. இந்த வீடியோ உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரணி ரைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.